பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 11-12 வசனங்கள். சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளையனுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சறுக்கலோ அல்லது வேதனைக்கு ஏதுவான காரியமோ நடந்தால் அது பரவலாக பேசப்படுவது இயல்பு. நாம் என்ன அவ்வளோ ஃபேமஸா அல்லது அவ்வளோ ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான சூழ்நிலை வருமானால் அந்த காரியம் அந்த தெருவில் அல்லது மற்றவர்கள் மத்தியில் அதிகமாய் பேசப்படும். கட்டப்பட்டிருந்த கழுதை ஏன் இதை கட்டி வைத்திருக்கிறீங்கன்னு யாருமே கேட்கல. ஆனால் அது கட்ட அவிழ்க்கப்பட்ட போது கேட்க வந்துட்டாங்க 2 பேர், ஏன் அதை கட்ட அவிழ்க்கிறீங்க என்று. இதுதான் இந்த உலகம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழும்படி தங்களை அர்ப்பணித்து புறப்படுகிற ஒரு தேவ பிள்ளையை வாழ்க்கையில் ஒரு சின்ன சறுக்கல் நெருக்கம் வரும்போது கேள்விகள் எழும்பும், விரோதிக்கிறவர்களும் எழும்புவார்கள். அப்படிதான் சீயோன் தீட்டுப்படுவாளாக என்று சொல்லி அநேக ஜாதியார் விரோதமாய் சுற்றி இருக்கிறாங்க. ஆண்டவர் அவனை கைவிட்டார், அவ்வளோதான், கர்த்தர் அவனை கைவிட்டார் என்று சொல்லி அநேகர் சூழ்ந்திருக்கிறதாக தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். சில சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கும். சில தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை பார்த்து தான் உலகம் பல விதங்களில் பேசுகிறது. பல காரியங்கள் நம் காது கேட்கவே சொல்லுகிறார்கள். ஒரு நஷ்டம் வரும்போது, ஒரு இழப்பு வரும்போது, நீ பைபிளை தூக்குனல்ல, நீ ஜெபம் பண்ணல, அதனால தான் உனக்கு இப்படி, அதனால தான் உன் குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு. இப்படிப்பட்ட சத்தங்கள் அநேகம் எழும்பும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 12வது வசனத்தில், ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளே அல்ல. அவருடைய யோசனைகள் நம்முடைய யோசனைகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அப்படி அவருடைய நினைவுகள் இருக்கிறது, அவருடைய வழிகள் இருக்கிறது. அப்படி என்றால் தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு பின்பதாக 1000 காரணங்கள் இருக்கும், நமக்கு தெரியாது. மறைவானவைகள் கர்த்தருடையவைகள், நம்முடைய புத்திக்கு அது எட்டாதவைகள். தேவன் இம்மைக்குரிய தேவன் மட்டுமல்ல, அவர் நித்தியத்துக்கும் அவர்தான் நம்முடைய தேவன், சமீபத்துக்கும் அவரே தேவன், தூரத்துக்கும் அவரே தேவன். தேவனை ஆராதிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, இம்மைக்கான வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமல்ல தேவன் தெரிந்தெடுத்தது. நம்முடைய ஆத்மா சேதமில்லாமல் கரை சேர நமக்கு என்ன செய்யணுமோ அதுதான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்திருக்கிறார். இந்த காரியங்கள் சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு தெரியாது. சரீரத்தில் படுகிற வேதனை மட்டும்தான் மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஆத்தும வேதனைப்படக்கூடாது என்பதற்காக கர்த்தர் செய்கிற செயலை மற்றவர்கள் அறிகிறது இல்லை. எனவே தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ கலங்கக்கூடாது. ஆனால் சீயோனோ கர்த்தரனை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள் என்று ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பல நேரத்தில் நாமே சொல்லுவோம், ஆண்டவர் கைவிட்டார், ஆண்டவர் மறந்தார். உடனே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது என்று கர்த்தர் மறக்க மாட்டார், கைவிட மாட்டார். அவருடைய நினைவுகள் வேற, அவருடைய வழிகள் வேற, அவருடைய யோசனை வேற. யார் யார் இன்று நிந்தித்து பேசுகிறார்களோ அவர்கள் முனையற்று போகும்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்து உங்கள் தலையை நிமிர பண்ணுவார்.
செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய யோசனைகள் பெரியது, உம்முடைய வழிகள் பெரியது. பல நேரத்தில் அது புரிகிறதில்லை. நீர் எங்கள் வாழ்க்கையில் ஒன்று அனுமதிக்கிறீர் என்றால் அதற்கு பின்பதாக 1000 காரணங்கள். அவைகள் அனைத்துமே எங்கள் நன்மைக்காக, எங்கள் ஆத்தும மீட்புக்காக. ஆண்டவரே, இதை இந்த நாளில் பேசி உணர்த்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறவர்களின் சொற்கள் ஆண்டவரே, இதனால பாதிக்கப்பட்டு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பாங்கன்னா அவங்கள பலப்படுத்தி திடப்படுத்தி எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.